I'm Dr. Kamachi, Assistant Professor, Department of Business Management, PG. So we are going to discuss the topic village life versus city life. I am Ayappan. I am first MBA. நான் சிட்டி லைஃப் வில்லேஜ் லைஃப் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நான் வில்லேஜ் லைஃப்பை பற்றி பேசுகிறேன். வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்தில் போய் விவசாயம் பண்ணிவிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக யாருக்கிட்டையும் நம்ம வேலை செய்ய வேணாம். நம்ம பாட்டுக்கு விவசாயம் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரெஸ்ட்டு வேப்பமரத்துக்குலாம் கட்டில் போட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு திருப்பி நம்ம போய் விவசாயம் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கலாம். இங்கேனா அதே சிட்டி லைஃப்னு வச்சுக்கோங்க. உட்காந்து காலையில் 9 மணிக்கு எழுந்திரிச்சு பஸ் ஏறி வேலைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து ஒருத்தவங்க கீழே வேலை செய்யணும், ப்ரெஷராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் லைஃப்னால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. I am Dharnisharan. I am currently pursuing my first MBA in Business Arts. நான் என்ன நினைக்கிறேன்னா, வில்லேஜ் லைஃப் வந்து என்ன தான் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சிட்டி லைஃப்பில் இருக்கிற கன்வீனியன்ட் வந்து வில்லேஜ் லைஃப்பில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிட்டியில் வந்து எல்லாமே நமக்கு வேணுங்கிற டைமில் கன்வீனியண்ட்டாக கிடைக்கும். அதே வில்லேஜ் லைஃப்க்கு போனோம்னா சின்ன சின்ன பொருள் வாங்குற கூட நம்ம கொஞ்சம் தூரம் கம்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ. myself Harishankar. I am studying MBA second year. இப்போ நான் என்னை பற்றி கேட்கணும்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ சிட்டியில் வந்து கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும், வில்லேஜில் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். சிட்டியில் வந்து என்ன தான் ஏசி போட்டாலும் நசன்னு இருக்கும், அதே கடை இருக்குது. இதுவே வில்லேஜ் இதில் ஃபேனே தேவைப்படாது, அப்படியே காத்தோட்டமாக இருக்குன்னா அங்கே நிறையா செடி மரமெல்லாம் இருக்கும், நல்லா இயற்கையாக காற்றலாம் வரும். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சதீஷ்குமார். நான் இங்கே தான் MBA பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து வில்லேஜ் லைஃப் ஆர் சிட்டி லைஃப். நான் இங்கே டோட்டலாக சப்போர்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா வில்லேஜ் லைஃப். எதுக்கு அப்படின்னா, நார்மலாக நான் வில்லேஜில் பிறந்தனால வில்லேஜ் தாங்க எனக்கு சொருகும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, வில்லேஜில் வாழ்ந்தாலே பாதி நோய் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே இருக்க அந்த காற்றாக இருக்கட்டும், அந்த ஆக்சிஜனாக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கிறதே அது ஒன்று தான். அண்ட் தென் அங்கே கிடைக்கிற ஃபுட்ஸ் முக்கியமாக. அண்ட் தென் வேறு எதாவது சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம சிட்டிக்குள்ள இருந்த லீவில் என்ன பண்ணுவோம், நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு சிட்டிஸில் மூவிக்கு தான் போவோம், அதை விட்டு மூவிக்கு போவோம், இல்லாட்டி ரூம்லேயே படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். பட் வில்லேஜில் அப்படி இல்லை. என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு ஆசையில் தோட்டத்துக்குள்ளே இறங்கி போய் வேலை செய்வோம். அதை ப்ளஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா பாடி கண்டிஷனும் நல்லாயிருக்கும். இவங்க சொன்னாங்க தார்னிஸ் வந்து வில்லேஜில் எதுவுமே கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. வில்லேஜ்லேயே எல்லா பக்கமும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி வசதி இப்போ வந்துருச்சு. வில்லேஜும் சிட்டி அளவுக்கு இப்போ இருக்குது என் பாயிண்ட். ஆக்சுவலி வில்லேஜ் வந்து எங்கேயுமே சிட்டியை விட கம்மியாகிடாது. முக்கிய புள்ளி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன டெய்லி நீட்ஸ் தேவைப்படுது, அரிசி பருப்பா இல்லை சாப்பாடு சாப்பிடணும், அது வந்து நம்ம வாரத்துக்கு ஒருக்கா வாங்க போகிறோம். என்ன நம்ம ரெகுலராக வாங்க போகிறோம். Finally, what we conclude? வில்லேஜ் லைஃப் is better. ப்ளஸ் ஹெல்த். ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி அங்கே வந்து இப்போயும் வில்லேஜஸ் வந்து சிட்டி மாதிரி ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சிட்டிஸில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம எஜுகேஷனுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா நான் நினைக்கிறேன். அண்டு வந்து நம்ம கரியரை பில்ட் பண்ணுறதுக்கும் எசென்ஷியலாக நிறையா நீட்ஸ் வந்து நம்ம சிட்டியில் தான் இருக்குதுன்னு நான் இது பண்ணுறேன். வில்லேஜில் ஏர்ன் பண்ண முடியாது யார் சொன்னால்? வில்லேஜில் விவசாயம் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம் நிறையா. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா கேட்டில் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்கிற ஏதாச்சும் சின்ன சின்ன லெவல்ஸ். பட் அதே நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம்னா டெக்னிக்கல் ஃபீல்ட்லையோ சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லையும் நிறைய வேலை இருக்குன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சிட்டியில் வந்து என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கவும் செஞ்சுக்கலாங்க. ஆமாம். பட் இது எல்லாமே ஒரு நிம்மதிக்காக தான் கிடைக்கும். ஆமாம். உங்களுக்கு வில்லேஜில் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு சிட்டி லைஃப்பில் நிம்மதி இருக்கா? உங்களுக்கு வேலை என்ஜாய் பண்ணாலும் சரி. நீங்கள் என்னென்னா சிட்டி லைஃப்பில் மண்டே டு சாட்டர்டே தான் பண்ணுறீங்க. ஒர்க் போனால் நான் ஒரு நோக்கமாக ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ரெஸ்ட் எடுக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. பட் வில்லேஜ் லைஃப்பில் அப்படி இல்லை. ஸோ ஆக்சுவலி நான் சிட்டி பேஸில் இருந்தனால வந்து நான் சிட்டி லைஃப்க்கு கன்வீனியண்ட்டாக மாறிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் டக்குன்னு வில்லேஜ் லைஃபுக்கு மாறுறப்ப அங்கே எனக்கு இங்கே இருக்கிற எசென்ஷியல் நீட்ஸ்லாம் அங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் சிட்டி லைஃப்பை வந்து கன்வீனியண்ட்டாக எடுக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது, எனக்கு கிடைக்கிறது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபோனும் கேமுமா தெரியுதாங்க. அதுக்கு வந்து எப்படி ஃபிசிக்கலாக எப்படி விளாடணுன்னே தெரியாது, சும்மா ஃபோனில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்காங்க. அதனால் அது நல்லதுக்கே இல்லை, உடம்பு ஒபிசிட்டி போடும், கொஞ்சம் கூட கை கால் ஆட்டி விளாடவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அதே வில்லேஜ் லைஃப்பில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மரம் பார்ப்பாங்க, மரம் பார்த்தா என்ன ஞாபகம் வரும், வேறு மரம் பார்த்தா கயிறு இல்லை கட்டை இருந்துச்சு ஊஞ்சலால் விளாடலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இல்லை மரத்தை வெட்டி அந்த பேட் வச்சு செஞ்சு விளாடலாம், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிட்டியில் வந்து எல்லோரும் குழந்தைங்க கூட ஃபோன், பால் குடிக்கிற குழந்தைங்க கூட ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? எல்லா காட்டி சோறு ஊற்றுனாங்க, இப்போ ஃபோனை காட்டி சோறு ஊட்டுறாங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில்லேஜ் லைஃப் இருந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இது பாடி கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கும், ஃபிசிக்கலாக நல்லாயிருக்கும், மென்டலி நல்லாயிருக்கும். இதே சிட்டினா அப்படி கிடையாது. ஏதாவது சிட்டினா எனக்கு கம்பல்சரி ஒர்க்னா எல்லாம் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம வில்லேஜில் விவசாயம் பார்த்தா மேபி நல்லாயிருக்கும். அது அடுத்தவங்கக்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு நம்மளே தொழிலாளின்னு நம்ம இருந்துட்டு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம ஜாலியாக இருக்காங்க. Okay, finally, what we conclude? So, village is better. Your point of view is city life is better. So both versus good.